காதல் வந்தா சொல்லியது பிரதர் எதுக்கு எதுக்கு செலக்ட் ஆயிட்டீங்க பிரதர்? இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல இருக்க அந்த பெர்சன் வந்து நமக்கு ஒரு அண்ணாவோ, இல்ல தம்பியோ, அவருடைய ஃபீலிங்ஸ் வந்து நம்மளால ஃபீல் பண்ணவே முடியாதுங்க. யாராவது நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. 100% வந்து எஃபோர்ட் போட்றா, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இரு. கண்டிப்பா நீ ஒரு நாள் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கான உண்மையான தருணம் இதுதாங்க. இப்ப இருக்க நெறைய யூடியூப் சேனல்ஸ், அதாவது பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, யாராவது ஒருத்தர் மேரேஜ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய சங்கீத்து, ரிசப்ஷனு, மேரேஜு, தேங்க்ஃபுல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுத்தி சுத்தி வீடியோ எடுத்து போட்டுட்டே இருக்காங்க. கண்ட கோமாளித்தனம் பண்றவங்களே கூப்ட்டு இன்டர்வியூ வந்து எடுக்குறாங்க. பட் அதுக்கெல்லாம் பதிலா இந்தியாவுல நெறைய பேரண்ட்ஸ் வந்து தன்னோட குழந்தைங்க படிப்புக்கும், அவங்களோட அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் எப்படி டைம் மேனேஜ்மென்ட் பண்றதுன்னு தெரியாம, குழந்தைங்களோட டேலண்ட்ட வந்து வளர விடாம பண்றாங்க. அதுக்கு ரீசன் வந்து ஸ்டடீஸ் வந்து பாதிக்கப்படுமோ அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. ஸோ இந்த மாரி யங் டேலண்டா இருக்கிறவங்கள கூப்ட்டு அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா, அவங்க குடுக்குற இன்ஃபர்மேஷன், அவங்க பேரண்ட்ஸ் குடுக்குற இன்ஃபர்மேஷன் இங்க நெறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நாளைய தலைமுறை கூட மாறலாம். ஸோ நீங்க போடுற வீடியோ பார்க்கறதுனால, எங்களுடைய அடுத்த தலைமுறை அதுலருந்து என்னங்க கத்துக்க போறாங்க? நீங்களே சொல்லுங்க.